ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்குது. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சேவிங்ஸில் கண்டிப்பாக ஒரு பகுதி மிச்சப்படுத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தீநகரில் மெட்ரோ செய்யப்போகும் சம்பவம். ரயில்வே ஸ்டேஷனில் வரும் செம்ம ஏற்பாடு, பயணிகளுக்கு ஹாப்பி தான். சென்னையில் மெட்ரோ ரயில் வழித்தடம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கலங்கரை விளக்கம் மெட்ரோ முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையிலான ஆரஞ்சு லைன் மெட்ரோ பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இதில் பனகல் பார்க் ஸ்டேஷனில் பயணிகள் கூட்டம் எப்பொழுதும் அலைமோதும் வகையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஸ்டேஷனில் 5 நுழைவு பகுதிகளை அமைக்க மெட்ரோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. சென்னை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. துவக்கத்தில் மெட்ரோ ரயிலுக்கு போதிய பயணிகள் வரவேற்பு இல்லாதது போல தெரிந்தாலும் தற்போது சென்னையின் முக்கிய போக்குவரத்து அமைப்பாக மெட்ரோ மாறிவிட்டது. தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பயணிகள் மெட்ரோ ரயில்களை பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் மெட்ரோ ரயில்களில் தற்போது பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது. வழித்தடம் 1 மற்றும் 2 அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2இல் 116 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேலும் 3 வழித்தடங்களை கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதில் வழித்தடம் 3 மாதாவரம் பால் பண்ணை முதல் சிறுசேரி சிப்காட் வரை 45.4 கிலோமீட்டர் நீளத்தில் 19 உயர்நிலை மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் 28 சுரங்கப்பாதை மெட்ரோ ரயில் நிலையங்களுடன் அமைக்கப்பட உள்ளன. இதில் கலங்கரை விளக்கம் மெட்ரோ முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையிலான ஆரஞ்சு லைன் மெட்ரோ மிக முக்கியமான ரூட்டாக பார்க்கப்படுகிறது. இந்த ரூட்டில் தான் நந்தனம் மற்றும் கோடம்பாக்கம் இடையில் பனகல் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையம் வரவுள்ளது. சென்னை டி நகரில் உள்ள பனகல் பூங்கா ரயில்வே ஸ்டேஷன் சுரங்கத்தில் அமைகிறது. பனகல் பூங்கா ஸ்டேஷனை பொறுத்தவரை மிக முக்கியமான ஸ்டேஷன்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. டி நகர் சென்னையின் மிக முக்கியமான வர்த்தக பகுதியாக உள்ளது. இதனால் பயணிகளின் கூட்டம் இங்கே எப்பொழுதுமே இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு பிரம்மாண்டமாக இந்த மெட்ரோ ரயில் நிலையம் அமைகிறது. வரும் 2027ஆம் ஆண்டுக்குள் இந்த பணிகள் முடிவடையும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. பயணிகள் கூட்ட நெரிசலை கையாளும் விதமாக 5 நுழைவு பகுதிகள் இந்த சுரங்க ஸ்டேஷனில் அமைக்கப்படுகிறது. சிவஞானம் தெரு, பிஞ்சலா சுப்பிரமணியம் தெரு, பிரகாஷம் தெரு, பாஷ்யம் தெரு, நாகேஸ்வரம் தெரு ஆகிய 5 இடங்களிலும் நுழைவு பகுதி அமைக்கப்படுகிறது. பனகல் பார்க் ஸ்டேஷனில் பயணிகள் கூட்டம் அலைமோதும் என்பதை கருத்தில் கொண்டு 5 நுழைவு பகுதிகளுடன் அமைகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டி நகரில் வர மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல்களுக்காக 5 நுழைவாயில் வைக்க போகிறாங்க. வர அந்த மெட்ரோ 2027 திறக்கப்பட போகிறதுன்னு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இது உண்மையாக ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.